வந்து நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலை எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் படிக்கிற பாட புக்கை வந்து மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும், அப்படி தானே? ஆனால் இந்த புக்கு வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவோ ஒரு எல்லா வகையான புக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை தயவுசெய்து நல்லபடியாக பயன்படுத்தி உங்களில் ஒரு 4 பேரில் மாற்றம் வந்தால் அது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வச்சு ஒரு தாயார் தகப்பனா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்திலே அழியாத சொத்துனா உங்களோட அறிவும் ஞானம் மட்டும்தான். உங்கள் கையில் இருக்கிறது திருக்குறள். அந்த புத்தகத்தை டெய்லி ஒரு குறள் மட்டும் படிங்க. புக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஆரம்பத்தில். நீங்கள் எடுக்க போகிற புக்கு பெரிய புக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. அதனால தான் உங்களுக்காக சின்ன சின்ன புத்தகங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுவும் தினமும் ஒரு 2 பேஜ் மட்டும் படிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்க கூட இருக்கவங்க பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆசிரியர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிகப்பெரிய முக்கியமான ஒருத்தருங்க இந்த புக்கு தான். உங்கள் ஒவ்வொரு புக்லேயும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. படிங்க. படித்து இன்னும் நீங்களும் எங்களை மாதிரி பெரிய பெரிய இடங்களை போயிருக்கணும் நான் உங்களை பெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சரி, இப்போ வந்து நம்மளுடைய தளபதி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த சால்வை போடுற பழக்கம், மாலை போடுற பழக்கம், வெடி போடுற பழக்கத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்மளுக்குன்னு ஒரு கொள்கையை கொண்டு வரணும். நம்ம எல்லா அதாவது எந்தெந்த தேவையான ஸ்கூல்களுக்கு நிறைய புக்குகளை படிக்க வைக்கணும். நிறைய பிள்ளைகளை ஞானத்திலையும் அறிவிலையும் வளர்க்கணும். அதாவது படித்து பிள்ளைகளை எவ்வளவு தூரம் படித்து முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பெண்களையும் சரி ஆண்களாலும் சரி படிப்பில் பெரிய வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லி தளபதி அவர்கள் நிறைய புதுசாக நிறைய கொள்கைகளை கொண்டுகிட்டே இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் செல்லுகளை பார்த்து நிறைய நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் தாய் தகவலோட நம்ம பேசுகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு பழக்கவழக்கம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல புக்குகளை படித்து நம்மளுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நம்மளுடைய அண்ணன் தம்பிகிட்ட எப்படி பழகணும், தாய் தப்பிட்ட எப்படி இருக்கணும், சகோதரர்கிட்ட எப்படி இருக்கணும், இப்போ குடும்பத்தில் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நிறைய இந்த அரசியல் புக்குகள் நிறைய பெரியவர்கள் அப்துல் கலாம் மாதிரி பெரிய பெரியவர்களெல்லாம் நூறு பாப்பா அப்படி வர சொன்னாங்க, வாங்க சொன்னாங்க. ஒரே பக்கம் வந்து வாங்க சொன்னாங்க. வீடியோ பண்ணி வாட சும்மா ஏன் வாங்கி நீங்கள் வாங்கிக்கம்மா, நீ வாங்கிக்கம்மா. அடுத்து அண்ணா நீங்கள் கொடுங்க. திரும்பிக்கப்படா அப்படி வாங்கிட்டு வா புக்கை வாங்கிட்டு போட்டோ எடுத்தேன். வீடியோ வாங்கிடா வாடா இன்னொரு ஆள் வாடா. வாங்கிடா திரும்பிக்கோ. இல்லை அடுத்த ஆள்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிடு வாங்கிக்கோ. வாடா வாங்கிக்கம்மா. இங்கே பாருமா இங்கே பாரு. வாங்கிடா போதும் முடிச்சு.